2 நாள் பயணமாக மதுரை வந்தடைந்தார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. உள்துறை அமைச்சர் வருகையையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு. மதுரை விமான நிலையத்தில் பாஜக சார்பில் அமித்ஷாவுக்கு உற்சாக வரவேற்பு. அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் வரவேற்றனர். இன்று காலை மீனாட்சியம்மன் கோவிலில் தரிசனம் செய்கிறார் அமித்ஷா. மதுரை முழுவதும் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு. பாஜக மாவட்ட நிர்வாகிகளுடன் அமித்ஷா இன்று முக்கிய ஆலோசனை. மாலையில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்கும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கும் ஏற்பாடு. மதுரையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கும் திட்டம் இல்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் பேட்டி. ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்தித்தது குறித்து தைலாபுரத்தில் பேசுவதாக ராமதாஸ் விளக்கம். கூட்டணியை முடிவு செய்வதற்கான நேரம் இன்னும் வரவில்லை. பாஜகவிலிருந்து கூட்டணி தொடர்பாக அழைப்பு வரவில்லை என்றும் ராமதாஸ் விளக்கம். பாஜகவிலிருந்து அழைப்பு வந்திருக்கா? மறுபடியும் உங்களை வந்து பார்க்க சொல்லி 26 தேர்தல் கூட்டணி பேசுவதற்கான முடிவு பண்ணுவதற்கான நேரம் இதுவல்ல. சென்னையில் பாமக நிறுவனர் ராமதாசுடன் அரசியல் விமர்சகர் ஆடிட்டர் குருமூர்த்தி சந்திப்பு என தகவல். தியாகராய நகரில் உள்ள AK மூர்த்தி மகன் வீட்டில் சுமார் 1 மணி நேரம் ஆலோசனை. பக்ரீத் மற்றும் முகூர்த்த நாளில் சொந்த ஊருக்கு செல்லக்கூட மக்களை ஸ்டாலின் மாடல் அரசு பரிதவிக்க வைப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. நிர்வாக திறனற்ற ஆட்சிக்கு கிளாம்பாக்கமே சாட்சி எனவும் காட்டம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை திட்டமிடலின்றி திறந்து மக்களை திமுக அரசு கஷ்டப்படுத்துவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பேருந்து நிலையம் திறந்தது முதல் இன்று வரை கிளாம்பாக்கம் பரிதாபங்கள் ஓய்ந்த பாடில்லை எனவும் விமர்சனம். மதுரை தூத்துக்குடி இடையிலான இரு சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிக்க விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீது திங்கட்கிழமை விசாரணை. கொள்முதல் நிலையங்கள் கிடங்குகளில் 5 ஆண்டுகளில் 840 கோடி ரூபாய் அளவிற்கான நெல் மற்றும் அரிசி சேதம். திமுக அரசே பொறுப்பேற்க வேண்டுமென பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். உலகின் 5வது மிகப்பெரிய பொருளாதாரமான இந்தியா சர்வதேச அளவில் தவிர்க்க முடியாத சக்தி. G7 நாடுகளின் உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடிக்கு அழைப்பு விடுத்தது குறித்து கனடா பிரதமர் மார்க் கார்னி விளக்கம். மகள் பிரியங்காவுடன் சிம்லாவுக்கு சென்றிருந்த சோனியாவுக்கு உடல்நலக்குறைவு. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளித்த பின் உடல்நிலை சீராக இருப்பதாக தகவல். தேர்தலில் தோல்வியை தழுவிய அரசியல் கட்சிகள் குறை கூறுவது ஆபத்தானது என்று இந்திய தேர்தல் ஆணையம் கருத்து. தேர்தல் ஆணையத்தை அவமதிக்க முயற்சிப்பதாகவும் எதிர்க்கட்சியினரின் புகார்களுக்கு பதில். கார்கில் பனிமலை சிகரத்தில் இந்தியன் ஏர்லைன்ஸ் அதிகாரியின் உடல்நிலை பாதிக்கப்பட்டதை அடுத்து இந்திய விமானப்படை விமானம் மூலமாக மீட்பு. மலைப்பிரதேசத்தில் போக்குவரத்து வசதிகள் இல்லாத நிலையில் அதிகாலை முதல் வெளிச்சம் வரும் வரை காத்திருந்து விமானம் மூலமாக மீட்டனர். உலகின் மிக உயரமான செனாப் ரயில் பாலத்தை கடந்து சென்றது காஷ்மீருக்கான முதல் பயணிகள் ரயில். ஸ்ரீநகரிலிருந்து கத்ரா நோக்கி பாலத்தின் மீது ஊர்ந்து சென்றது சிவப்பு நிற வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். ராஜஸ்தானை ஒட்டியுள்ள இந்தியா பாகிஸ்தான் சர்வதேச எல்லை அருகே விமானப்படை பயிற்சி. இரு நாட்டு எல்லைக்கு அருகே வான்வெளியில் 2 நாட்கள் நடத்த ஏற்பாடுகள் தீவிரம். RCB வெற்றி கொண்டாட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கான இழப்பீட்டுத் தொகையை 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தி அறிவிப்பு. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அறிவிப்பு. டெல்லியில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த 31 வங்காளதேசத்தவரை சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்ப போலீசார் நடவடிக்கை. வடமேற்கு மாவட்டத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த மேலும் 66 பேரையும் வெளிநாட்டவர் பதிவு அலுவலகம் அழைத்து வந்தனர். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் போலீசாரிடமிருந்து தப்ப 5வது மாடி வரை சுவர் ஏறி அந்தரத்தில் தொங்கிய குற்றவாளி. தீயணைப்புத் துறையினர் உதவியுடன் 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு உயிருடன் பிடித்து கைது செய்த போலீசார்.
IPL வெற்றி விழாவில் நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்தது தொடர்பாக விசாரணையை தொடங்கிய கர்நாடக குற்றப்புலனாய்வுத்துறை. பெங்களூர் சின்னசாமி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நேரில் ஆய்வு. சிக்கிமில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் இருந்து 76 ராணுவ வீரர்கள் ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்பு. கனமழை மற்றும் நிலச்சரிவால் சிக்கிய 1600 சுற்றுலா பயணிகளை 2 நாட்களில் மீட்டது ராணுவம். உத்தரகாண்ட் மாநிலத்தில் வாகனங்கள் சென்று கொண்டிருந்த சாலையில் திடீரென தரையிறங்கிய ஹெலிகாப்டர். கேதார்நாத் கோவிலுக்கு சென்றபோது ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் தரையிறங்கிய ஹெலிகாப்டர் மோதியதில் கார் சேதம். இலான் மஸ்குடனான உறவு முடிந்து போனதாக ட்ரம்ப் மீண்டும் அறிவிப்பு. முறிந்த உறவை புதுப்பிக்க முயற்சிக்க விரும்பவில்லை என்றும் திட்டவட்டம். கொரோனாவின் உருமாறிய வைரஸான நிம்பஸ் கோடை காலத்தில் வேகமாக பரவும் என இங்கிலாந்து எச்சரிக்கை. அடுத்த மாதம் தொடக்க முதல் பரவத் தொடங்கினாலும் உயிரிழப்பு குறித்து அஞ்ச வேண்டியதில்லை என விஞ்ஞானிகள் கருத்து. ரஷ்யாவின் இர்குட்ஸ்க் பகுதியில் உக்ரைன் நடத்திய தாக்குதலின் புதிய வீடியோ வெளியானது. பெலாயா விமான தளத்தில் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்திய வீடியோவை வெளியிட்டது உக்ரைன். தாலிபான்களுக்கு பயந்து ஆப்கானை விட்டு வெளியேறியவர்கள் திரும்பி வந்தால் பொது மன்னிப்பு வழங்கப்படும். பக்ரீத் உரையில் தாலிபான் அரசின் பிரதமர் முகமது ஹசன் அறிவிப்பு. தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் எதிரொலி. நாளை வரை தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல்.